வணக்கம் நேயர்களே. ஒரு மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், வளர்கிறான், வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷமாக வாழ்கிறான், மகிழ்ச்சியாகவும் இருக்கிறான், துக்கமாகவும் இருக்கான், கஷ்டப்படுறான். பிறந்ததிலிருந்து அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம்னு பிரிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நரை திரை மூப்பு மரணம் அப்படின்னு ஒரு வகையை மனித குலம் வச்சுருக்காங்க. நரை திரை மூப்பு மரணம். இப்போ ஒரு மனுஷன் இறந்து போயிடுறான். அந்த இறப்பை பற்றிய கவலை இந்த உலகத்தில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இல்லை. ஒருத்தன் இறந்துட்டான்னா அவன் எப்படா இறந்தான், என்ன விவரம் அப்படின்னு அன்றைக்கி ஜோசியர்கிட்ட பஞ்சாங்கத்தை பார்த்து இன்றைக்கி என்ன நாள் நட்சத்திரம் என்ன இதுன்னு சொல்லி குறித்து, எப்பா அவன் இறந்து போனவே எப்படியா நல்லபடியாக போயிடுவானா, திக்குமுக்கு ஆடிக்கிட்டு கிடப்பானா, சிரமப்படுவானா, முட்டுச்சந்தில் மாட்டிக்குவானா அப்படிங்கிற கேள்வி மாதிரி கேட்பாங்க. அப்போ ஜோசியர் சொல்வார், ஐயா இறந்து போனவர் அடப்பு நட்சத்திரத்தில் இறந்துருக்காருங்க. என்னங்கய்யா அடப்பு நட்சத்திரம்? அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 5 நட்சத்திரமும் மோட்ச சாம்ராஜ்யத்திற்குள்ளர போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கய்யா. அதெல்லாம் இந்த 5 நட்சத்திரத்தில் இறந்தவனை ஃபில்ட்ரு பண்ணி இந்த பூமியில் கொஞ்ச காலம் அவனை இருக்க வச்சோம். என்னையா செத்து போயிட்டேன், அவனை போய் உட்கார வச்சு என்னையா செய்ய போகிறீங்கன்னாரு. அப்படி இல்லை, அவனுடைய கர்ம வினையை ஒட்டு மொத்தமாக கொத்து கொத்தாக பிடுங்கி அவனுக்கு ஒரு பிரேர சாபத்தை கொடுத்து அவனை பிரேர தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்கிற மாதிரி அவனை உட்கார வச்சு நொந்து வெந்து அவனை சிக்க வச்சு வருந்தபடி செய்து அதுக்கப்புறம் அந்த கர்மாவெல்லாம் இங்கேயே கணக்கை கழுவி ஊற்றி விட்டு அப்புறம் எமப்படர்கள் கூட்டிக்கிட்டு மேலே போவாங்க. இவ்வளவு இருக்கா என்ன சுருக்கமாக சொல்லுங்கன்னா வளவலன்னு சொல்கிறீங்களேங்க. தனிஷ்டா பஞ்சமினா அடப்பியா? மேலுலகத்திற்கு இறந்த பிறகு ஒரு உயிர் போவதற்குரிய வான்வெளியானது அடைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் எப்படி கேட்டார், அந்த அடைப்பு காலம் 6 மாத காலம் இந்த குடும்பமே சேர்ந்து அவனை இறந்தவன் பொருட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தவக்காலமாக இருந்து அவனை வழிநடத்தி மேல் உலகத்திற்கு கொண்டு போவதற்கு ஜெப தபங்கள் செய்யணும். இப்போ நம்ம கிராமங்களில் சொல்லிட்டேன், 6 மாதமா 600 சூடத்தை பொறுத்துறாங்கிறான், 30 சூடத்தை பொறுத்துறாங்கிறான். ஏன்னா சூடத்தை பொறுத்துனா எவன்டா மேலே போவேன்? ஏன்னா இறந்தவன் போட்டாவை வச்சு தண்ணீரை வச்சு செம்பில் வச்சு விளக்க போட்டு இறந்தவனுக்கு கண்ணு தெரியாதுடா. கண்ணு தெரியாமல் உட்காந்துருப்பான். ஊன் உரு ஒளி ஓசை எல்லாம் ஆனாயின்னு சொன்ன மாதிரி உடம்பு தான் இருக்காது. பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். அவன் அப்படியே வெந்து அப்படியே மயங்கியிருப்பான். இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, வெளியில் எங்கேயாவது போகிறோம், கூட போகும்போது நாராயணா கூட வாங்க போகலாம், அண்ணே சிவகுமாரனே வாங்கண்ணே போகலாம் அப்படின்னு ஜாலியாக போய் கூட்டமாக வாழ்ந்துட்டோம் இல்லையா? செத்ததுக்கப்புறம் எங்கே போகணுன்னு தெரியாமல் இந்த அடப்பில் இறந்தவன் அவன் என்ன செய்வான், எங்கே போகணுன்னு தெரியாமல் கண்ணு தெரியாமல் அங்கேயே இருந்த இடத்துல சுற்றி வருவான். அதுக்கு ஒரு விளக்க போட்டு தாகம் எடுத்தா தண்ணியை வச்சா அவன் அதை ஒரு ரசம் மாதிரி உறிஞ்சிக்குவான். சரி, இப்போ எங்கே போகணுன்னு தெரியாமல் போன உடனே என்ன ஆகுது, அவன் யார் ரொம்ப முக்கியமாக இருக்கானோ, யார் ரொம்ப நட்பாக இருக்கானோ அவனை போய் காற்று வேகத்தில் போய் அவனை வீட்டை விட்டு வெளியே தள்ளி அவனை அடித்து கொன்று அவனை துணைக்கி ஏற்றுக்குவான். அதனால தான் அடப்பில் இறந்தால் 3 பேர்த்த பழி வாங்குது, 3 பேர்த்த என்ன செய்யுது, தொடர் மரணங்கள் வருது. இப்படியெல்லாம் ஏற்கனவே நடந்தனால தான் இது என்ன செய்யுது, மீண்டும் மீண்டும் இதே போன்ற சுழற்சியில் இயங்கிக்கிட்டே இருக்குது. இதை நம்ம புரியறதில்ல. இறந்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதில்ல, மூக்கால் அழுகிறது. இந்த தனிஷ்டா பஞ்சமி எப்படி வரும் தெரியுமா? செத்து போனவனை வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த வெண்ணெயெல்லாம் இவனையெல்லாம் காலகாலத்தில் கொண்டு போடுங்கடாம்பான். பாடியை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுவேன், சொத்து பஞ்சாயத்து பண்ணுவேன், இது பண்ணுவேன், எனக்கு செய்ய வேண்டியது செய்யும்பான், கடங்காரை மறிப்பேன். ஏண்டா அந்த ஆத்மா எப்படி தவிக்கும்? இது எல்லாம் மாந்தி என்கிற ஒரு கிரகம் உட்காந்துக்கிட்டு கவனித்து எவன் எதை பார்த்தானோ அவனுக்கு அவன் ஜாதக கட்டத்தில் சோழி பார்க்கும். இந்த குடும்பத்தில் அப்படித்தான். இதை விட பெரிய கர்மாக்கள். இறந்த வீட்டிலேயே ஆணு பெண்ணு ஒன்றா சேர்ந்து தொலைஞ்சிட்றானுங்க. அந்த வயிற்றில் பிறக்கிற பிறகு எப்படி விளங்கும்? இப்படித்தான் மனித குல ஒழுக்கம், ஒரு விதி, ஒரு கட்டுப்பாடு. பிறப்பு எப்படி முக்கியமோ இறப்பும் அப்படி முக்கியம். இறந்தவனுக்கு 16 நாள் கழித்து தான் கர்மாதி பண்ணணும். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றாங்க, கல்யாணத்தில் சேர்ந்துடுறாங்க.
தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க. ஆணின் சுக்களும் ஆணின் தந்தையின் சுக்களும் தாயின் ஸ்டோன் இது ரெண்டு சேர்ந்த உடனே ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி 13 நாளுக்கு அப்புறமேல தான் ரெண்டும் ஒன்றா நவாப்பழ அளவில் நிற்கும். அதுக்கப்புறமேல் தான் அது மேல் ஃப்ரீக்வன்சியாக போகுதா ஃபீமேல் ஆகுதாங்கிறது அது டிசைடட் ஃபேக்ட். அப்போ ஒரு கரு உருவாகிறதுக்கு 13 நாள் தேவைப்படுது. அந்த கரு உருவாகி அது தன்னை ஆண் என்று வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அது 16ஆம் நாள் டிக்காயிடுது. இதனால தான் கொண்டுட்டு வந்தான். கரு உருவாகி பிறந்து வளர்ந்து மடிந்த பிறகும் இதே ஃபார்மினேஷனில் அது தனி சுருக்கிக்கும். அதுதான் கருமாதின்னு வச்சான். இவன் 13 நாள் 16 நாள் இருக்கணும். அப்போ இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த இறப்பில் என் அருமை சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களே, தயவு செய்து இறந்தவனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை கொடுங்க. அவன் விண்ணுலகம் போக வேண்டும். அவன் பாவ புண்ணிய கணக்கு தக்கப்படி மேலே போய் இருந்து அடுத்த அசைன்மெண்ட் ஆகி வந்து பூமியில் பிறக்கிற வரையிலும் அவனுக்கு திரி தர்ப்பணம் தவசம் இதெல்லாம் முறையாக செய்யணும். பிறப்பினுடைய தோஷங்களை போக்கணும். எதுக்கு பிறப்பு தோஷம்? ஆகாயத்திலிருந்து உயிர் பெறப்பட்டு என்ன வந்துச்சு? காற்று வழியா வந்து நெருப்பு வழியா புகுந்து நீர் வழியா மழை நீர் வழியா வந்து மண்ணுக்குள்ளர புகுந்து அதுக்கப்புறம் செடி கொடியாக வளர்ந்து அப்புறம் நம்ம வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ள உணவா போச்சு. அப்போ அந்த ப்ராசஸிங்ல எத்தனை கழிவு இருக்கும், எத்தனை டஸ்ட் இருக்கும். அதே போல பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனை விதமான துன்பங்கள்லாம் இருக்கும், எவ்வளவு ஆசைகள் இருக்கும். அதே போல இறப்பிலையும் என்ன செய்யுது? இந்த உடம்பை அம்மா உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமம் எடுத்திருப்பா, அதை தாவர ஜங்கமங்கள் எப்படி வளர்த்திருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாகத்தான் நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு மந்திரமும் சாந்தி மந்திரம் சொல்றாங்க. அதை தமிழ்ல சொன்னாலும் பரவாயில்ல. அதனால இந்த 3 நாள்ல தூக்கி போடுறது, 6 நாள்ல தூக்கி போடுறது, இப்படி எல்லாம் பண்ணனாலதான் இதனுடைய அசிங்க அவமானங்கள், இந்த பாவம் தான் சேர்ந்து தனிஷ்டா பஞ்சமியில கொண்டு போய் ஒருத்தனை தள்ளுது. எவை இருந்து எந்த உயிர் நல்ல அடக்கம் பண்ணுவதற்கு இடைஞ்சலாக இருந்தானோ அவன்தான் அடப்பிலே இறக்கிறான். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. இனிமேலும் பிறப்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, இறப்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அடப்பை நீக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. யாரும் காது கொடுத்து கேட்கறது இல்லை. கேட்டால் 3 நாளில் முடிச்சுட்டு போகிறேங்கிறீங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நன்றி, வணக்கம்.